சாரியோட பார்டரை வச்சு ப்ளவுஸோட பேக் சைடில் சின்னதாக ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணலாமா? அதுக்கு 2 இன்ச் வித் அண்ட் டெப்த் இருக்கிற மாதிரி கேன்வாஸ் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அந்த சாரியோட பார்டரில் ராங் சைடில் அந்த கேன்வாஸ் பேப்பரை வச்சு நம்ம இந்த மாதிரி அதோட எஜ்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஃபேப்ரிக்கே அந்த கேன்வாஸ் பேப்பர் மேலே க்ளோஸ் பண்ணி நம்ம கார்னர் எஜ்ஜில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 4 சைடு கார்னரும் இதே மாதிரியே மடித்து விட்டு நம்ம 4 பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நான் வந்து ஒரு 3 பீஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். இந்த 3 பீஸ் தான் ப்ளவுஸோட பேக் சைடில் அட்டாச் பண்ணி ஒரு டிசைன் மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போது இந்த பேக் சைடில் இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த 3 பக்கமும் நான் ரெடி பண்ணி இந்த ஃபேப்ரிக்கை ஒரு டிசைன் மாதிரி வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு சென்டரில் ஒரு பட்டன் வச்சிங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இதோட டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் லாங் வீடியோ ஏரோ மார்க்கெட் டேக் பண்ணுறேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ளவுஸோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த அவுட்புட் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.